ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, இந்த வசனத்தை கவனி, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், பரிசுத்தமுள்ளவர்களாயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். தேவன் சொல்லுகிறார், இச்சைங்கிற காரியத்தை தேவன் வெறுக்கிறார். பரிசுத்த குலைச்சலை தேவன் வெறுக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சில நேரங்கள் இச்சை கற்பந்தரித்து அது பாவத்துல கொண்டு போய் கடைசியில கொண்டு போய் போட்டு தள்ளிடும் சொல்லுது வசனம். ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறது சரிதான், ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில வேணுங்கிறது சரிதான். ஆனா அதை இச்சிக்காதீங்க. உங்க கண்களினால இச்சிக்காதீங்க, உங்க செவிகளால இச்சிக்கப்பட்டு கேட்காதீங்க. உங்களுடைய வாய்களில் புறப்படுகிற வார்த்தை இச்சி உள்ளதா இருக்க வேணாம். உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்தமுள்ள கனியாய் நீங்க வாழுங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. எப்படி? என்னால பரிசுத்தமா வாழ முடியல, என்னால என் கண்ணுல ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு, என் சிந்தனையில ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு, என் செயல்கள்ல ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவரை துதிக்கிறேன், போற்ற வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாம் ஓகே தான். ஆனா நிலைத்திருக்கிற காரியம் இருந்தா இச்சைங்கிற காரியம் உங்களுக்குள்ள இருக்காதுங்க. இச்சைய அடக்கம் உங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா என்னை உண்டு பண்ணினவர் பரிசுத்தர். ஆமென். அவர் பரிசுத்தர். வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே என்னை தொழுது கொள்ளுங்கள். சில நேரங்கள்ல ஆண்டவரே என்னால ஏன் ஆண்டவரை உங்களுடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்ள முடியல, ஏன் ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியல, எனக்கு ஃபீலே ஆக மாட்டேங்குது ஆண்டவரே. இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். உன் இருதயத்துல சுத்தம் இருக்கா? உன் எண்ணங்கள்ல சுத்தம் இருக்கா? உன்னுடைய கண்களில இருக்கா? உன்னுடைய செய்கைகள்ல இருக்கா? உன் நடக்கைகள் இருக்கா? உன் வார்த்தைகளில் இருக்கா? ஒரு பொருளை இச்சித்து பெற்றுக் கொள்ளுகிற காரியம் வேணுமா? ரோட்ல போறோம், பூச்செடியை பாக்குறோம், பூ பார்த்தா அழகா இருக்கு, பூவை பறிக்கலாம். செடியை பறிச்சுன்னு வந்தா ஓனர் என்ன பண்ணுவாப்ல? ஓனர் பார்த்துட்டு என்ன பண்ணுவாப்ல? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பூ பறிக்கிறது நல்லதான், பூவை பார்த்து ஆசைப்படுறது நல்லதான், ஆனா இது இச்சிச்சிராத. உன் வாழ்க்கையில சில பொருட்கள் மேல ஆசைப்படுறது நீ உண்மைதான், அதை இச்சிச்சு பெற்றுக்கொள்ளாத. உன் கண்களை பரிசுத்தமாய், உன் நடக்கைகளை பரிசுத்தமாய். என்னால முடியல ஆண்டவரே, சந்தோஷம். உன்னோடு இருக்கிறவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தூதர்கள் பாடிக்கொண்டே இருப்பார்களாம். நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அவர் என் அப்பா பரிசுத்தரா இருந்தா நானும் பரிசுத்தமுள்ள பிள்ளைதான். என் அப்பா நிந்திக்கப்பட்டாருன்னா நான் நிந்திக்கப்படுறது உண்மைதான். என் அப்பா பாடு அனுபவித்தார்னா நான் பாடுபடுறது உண்மைதான். என் அப்பா ஆசீர்வதிக்கப்படுகிறது உண்மைனா, அவர் ராஜ்யத்திற்கு போனது உண்மைனா, நானும் ராஜ்யத்திற்கு போவேன். எப்படி போவனா? இச்சை உள்ளவனாய் அல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டவனாய், பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்கிறவனாய், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று